என்னப்பா கணேசா, எப்படி இருக்கீங்க? என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக 3 நாள், அதாவது 2 நைட்டு 3 பகல், கோடநாடு, கூடலூர், மசனக்குடி, முதுமலை, நாடுஹானி இங்கெல்லாம் வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், இவங்களை எப்படியெல்லாம் பார்த்தோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸு, என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டே பை டேவாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சண்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. கிளம்பி வண்டியை எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி, வண்டியை விடுங்கப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி போன இடம் தான் வெள்ளக்கிணறு பிரிவில் இருக்கிற அன்னபூர்ணா. சாப்பிட்ணுமில்ல, நமக்கும் பசிக்கும்ல, போய் நல்லா சாப்பிட்ணுப்பா அப்படின்னு போனால், ஆனால் நல்லா சாப்பிட்ல. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நாங்களும் இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். என் அண்ணா மட்டும் ஒரு தோசை சாப்பிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பும் போது ஒரு 9:20 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம். நேராக அங்கேருந்து வந்து மேட்டுப்பாளையம் வழியாக தான் போகிறோம். எல்லாருமே மேட்டுப்பாளையம் வழியாக தான்மா போகிறாங்க, உனக்கு மட்டும் என்னவா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு மட்டும் தனியாக ரோடெல்லாம் இல்லை. ஸோ நானும் மேட்டுப்பாளையம் வழியாக தான் போனேன். போகும்போது தான் டிசைட் பண்ணோம் கோடநாடு போயிட்டு போகலாம் அப்படிங்கிறத. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து நம்ம அந்த ஜங்ஷன் போயிட்டு, ஸோ ஜங்ஷன்லேருந்து கோத்தகிரி வழியாக விட்டுட்டோம். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் இந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு, இந்த கால் வலி, கை வலி, வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தைலம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப சில்லுன்னு இல்லை, கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஸோ நேராக வந்து நம்ம கோடநாடோட ஜங்ஷன் வந்துட்டோம். சரி, இங்கேருந்து உங்களுக்கு வந்து ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா கோடநாடு, லெஃப்டில் திரும்பினீங்க அப்படின்னா ஊட்டி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட முக்கியமாக பதிவு பண்ண சொல்லி என் சின்ன நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பதிவு அவங்களுக்காக இந்த பதிவு. ஸோ நமக்கு அங்கேருந்து ரைட்டில் திரும்பி நம்ம கோடநாடு ரோட் ரீச் பண்ணிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இறங்கி ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து வீடியோ எடுக்கும்போது பின்னாடிலேருந்து பார்த்துமா அப்படின்னாங்க என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம். என் மேலே எவ்வளோ அக்கறை என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நினைக்கும் போது, இல்லை பாறை மேலே நிற்கிற, பாறை உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கிறத அப்படியே தொடச்சிட்டு திருப்பி நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். போயிட்டுருக்கும் போது ஒரு அழகான இடம் என்னன்னு தெரியுதுங்களா? அம்மாவோட எஸ்டேட் தான். ஏன் அம்மா இல்லைங்க, நம்ம அம்மாவோட எஸ்டேட் தான். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து வியூ பாயிண்ட் போயிட்டோம். ஸோ வியூ பாயிண்டில் வந்து மேலே போயிட்டு வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய பேர் போகாமல் இருந்திருப்பீங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வியூஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம 5 ரூபா டாக்டர் மாதிரி நம்ம அக்கா 5 ரூபா கொடுத்தோம்னா அந்த கோடநாடோட மொத்த வியூவையும் ஒரு சின்ன பைனாக்குலர்லேயே காமிச்சிடுறாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக எனக்கு எதுவும் தெரியல. ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்க, எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு நீங்கள் போய் இது மாதிரி எதாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம குட்டீஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோ ஷூட் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எப்போவுமே ஒரு போஸ்ட் கொடுக்கும்போது பாடா நம்ம தாண்டா இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவோம். ஆனால் நமக்கு முன்னாடி 30,000 பேர் இந்த போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் இந்த வெக்கமானத்தெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி போஸையே நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த போஸெல்லாம் கொடுத்து ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதே மதியானம் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டன் வரும்போது தான் அம்மாவோட எஸ்டேட் மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புனோன்னே என்னங்க, நேராக சாப்பிட்றதுக்கு தான். ஸோ ஊட்டியில் இருக்கிற ஜூனியர் கூப்பனாக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேயும் பயங்கர கூட்டம் தான். நம்ம 15 மினிட்ஸ் பக்கம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம். அந்த வெளியே அதோட வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்களும் இங்கே ட்ரை பண்ணுங்கள். நம்ம போய் உட்காந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, நல்லென்பு ஃப்ரை, மீல்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். நல்லா ஃபுல் கட்டு, ஏன்னா காலைல வரை இட்லி தான் சாப்பிட்டோமா, அதனால் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம கூடலூர் அந்த வழியாக சிங்காராக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூடலூர்லேருந்து முதுமலை ரோட்டு வழியாக போய் சிங்காராக்கு ரீச் பண்ணோம். ஸோ அங்கே தான் நம்ம ரெசார்ட் இருந்துச்சு. ஸோ போகிற வழி தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம்னு சொல்ல முடியாது. முதுமலை டு இந்த சிங்காரா ரோட்டில் வந்து முன்னாடி 2 வண்டிக்காரங்க வேறு சண்டை போட்டாங்க. அதுவே ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு போகிற வழியில் நமக்கு யாராவது சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போனோம். கொஞ்சம் மான்கள்லாம் சிக்குனாங்க. அதுக்கப்புறம் தலைவன் யாராவது சிக்குவானா அப்படின்னு பார்த்துட்டே போனேங்க. உண்மையாகவே தலைவன் சிக்கிட்டான். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. என் ஃபோனில் சார்ஜ் இல்லைங்கிறதுனால வேறு ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு. அப்படி நமக்கே கொஞ்சம் நைட் டைமில் பார்க்கறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக வேறு இருந்தார். ஸோ அவரையும் பார்த்துட்டு
நம்ம நேராக வந்து சிங்கரா ரூட்டில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நைட்டு போய் நேராக ரூம் ரீச் பண்ணியாச்சு. நம்ம நைட் நேராக ரூம் ரீச் பண்ணோன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு பசங்கள்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுவோங்க தான் மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.